ம். ஒரு காலத்துல காதலர்கள் வந்து பரிசு பொருட்களும் கடிதங்களையும் கொடுத்து பரிமாறிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு காதலிக்கும் போதே காதலன் வந்து ஆசை வார்த்தை சொன்னோன்னா, வருங்காலத்தில் நீ திருமணம் பண்ணிக்கிறீன்னு சொன்ன உடனே உயிருக்கு இணையான கற்பை பரிசா கொடுத்துட்றாங்க காதலனை நம்பி. கடைசியில் அந்த காதலனை வந்து திருமணம் செய்யாம கைவிடும் போது சிலர் வந்து கருவை வந்து அழிச்சிடுறாங்க. சிலர் வந்து குழந்தை பெற்ற உடனே சட்ட விரோதமா வந்து மருத்துவமனையில் போய் கருவை அழிச்சிடுறாங்க. சிலர் வந்து சாக்கடையிலையும் முச்செடியிலையும் அந்த குழந்தைகளை வீசிட்டு போயிடுறாங்க. சிலர் வந்து காதலனின் வீட்டில் போயும் காவல் நிலைய நீதிமன்றங்களில் போராடி அந்த காதலனுக்கு போராடி திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை போராடி கூடிய நிலையில் அந்த பெண்கள் இருக்காங்க. இது வந்து சாதாரணமாக தினசரி நாளிதழும் செய்தித்தாள்களில் அவ்வப்போது வருது. பெண்களுக்காக எவ்வளோ அரசு, மத்திய மாநில அரசு பல திட்டங்கள் கொண்டாடுது. ஆனால் இந்த பெண்கள் காதல்ன்ற பேரில் வழி தவறிய பாதையில் செல்றத மத்திய மாநில அரசு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்படித்தான் வாழணும், இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நாகரிகம், இதுதான் கலாச்சாரம், இது வாழணும். நீங்கள் காதல் மேலே பிடிச்சிருந்தா உரிய வயசு வந்து அப்பா அம்மா சம்மதத்தோடு சேர்ந்து திருமணம் ஆன பிற்பாடு அதுக்கு அடுத்த ஆண்டு கணவன் மனைவியாக காதல் தினம் கொண்டாடுங்க. அதை நான் வரவேற்கிறேன். என் பேர் SP சரவணன், வலைச்சேரிவட்டி, கொட்டாம்பட்டி, மதுரை மாவட்டம். கலாச்சார நாகரிகங்களை பாதுகாத்து பண்பாடு கலாச்சார நாகரிகங்களை பாதுகாத்து வரணும். பண்பாடு கலாச்சார நாகரிகங்களை பாதுகாத்து வரணும். ஸ்கூலு காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் படிப்பில் கவனம் செலுத்தணும். அதையில் போகக்கூடாது. ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்கள் வந்து ஆசை வார்த்தையான கற்பை வந்து கொடுத்துடக்கூடாது. திருமணத்துக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த காதலர் தினம் கொண்டாடணும். காதலிக்கும் போதே வந்து காதலர் தினம் கொண்டாடக்கூடாது. அது சட்டவிரோதம். மேலை நாட்டு கலாச்சாரத்தை காதலர் தினத்தை முன்னிட்டு பண்பாடு கலாச்சாரங்களை பாதுகாக்க ஒவ்வொருவரும் வந்து கடைப்பிடிச்சே பாடணும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தணும். ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரைகள் படி பின்பற்றணும். உரிய